ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆன்லைனில் வாங்கின ரோஜா செடி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஆன்லைனில் இப்போ வழக்கமாக வாங்குறவங்களுக்கு தெரியும். 2 விதமாக நம்ம வாங்கலாம். ஒன்று ஓப்பன் பார்சல், இன்னொன்று க்ளோஸ்டு பார்சல். இது ஓப்பன் பார்சலில் வந்தது. அட்டைப்பட்டியில் அப்படியே நம்ம நர்சரியில் வாங்கும்போது செடி எப்படி இருக்குமோ அப்படியே எடுத்து வச்சு அனுப்புவாங்க. க்ளோஸ்டு பார்சல் அப்படின்னா சாயில் ரெடியூஸ் பண்ணி சில சமயம் சாயிலே இருக்காது, வெறும் வேரோடி செடி மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி பார்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பார்சல் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு லோக்கல் நர்சரியில் கிடைக்காத ரேர் வெரைட்டிஸ் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில சமயம் பிளான்ட் அவங்க அனுப்புகிற பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க அனுப்புகிறத நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். 2வது, சில சமயம் பிளான்ட் வந்து சேர்கிறதுக்கு டிலே ஆகும். பார்சல் சர்வீஸில் 1 வாரம் ஆயிரும், 10 நாள் ஆயிரும். அப்போ வந்து சேரும்போது பிளான்ட்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு தெரியாது. நிறைய செடி காஞ்சி போகிறதுக்கு, பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு. சில சமயம் அந்த பார்சல் சர்வீஸ்லேயும் சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, அவங்களுக்கு செடி உயரமாக இருந்ததுன்னா அவங்களாவே உடச்சி வச்சுருவாங்க. அந்த செல்ஃபில் வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உடஞ்செல்லாம் கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பிளான்ட் டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம நர்சரியில் நேராக போய் வாங்கும்போது செடியெல்லாம் பூவாக இருக்கும், பூவை பார்த்து தான் வாங்குவோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன இது செடியில் பூவே இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க அனுப்பும்போது பூவோடு தான் இருந்தது. இந்த பார்த்தீங்களா, பூவோடு தான் இருந்தது. இந்த காம்பெல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். சில சமயம் பார்சல் சர்வீஸில் அது டேமேஜ் ஆயிரும். இன்னும் சில சமயம் பார்சல் சர்வீஸில் உள்ளவங்களே இந்த பூவை அப்படி கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கிளைமேட்டுக்கு சும்மா வைக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே அது ட்ராவல் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வருது. அதை உடனே பாட் பண்ணுறத விட ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பாட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண்ணுமே நீங்கள் ரெடி பண்ண ஒரே நாளையில் உடனே வைக்கிறத விட, ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறத விட, இதை ரெடி பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு ரீபாட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய உரம் கலந்துருக்கு. மாட்டுத்தொழு உரம், மண்புழு உரம், ரெண்டுமே ரொம்ப சூடு, ஹீட்டு. இப்போ சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் செடி வச்ச உடனே அடுத்த 2வது நாள் இலைகள்லாம் பழுத்து கொட்டும். அந்த செடி அப்படியே காஞ்சி போயிடும். எனக்கு ஒரு முறை அப்படி நடந்திருக்கு. அதனால் ஒரு 2 3 நாள் நீங்கள் வைக்கும்போது அது அடாப்ட் ஆயிரும், ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்கிசைட் கொடுத்து செடியை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடி நேற்று தான் வந்தது. இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு நான் இதை ரீபாட் பண்ணுவேன். ரீபாட் பண்ணும்போது அது எப்படி ப்ராப்பராக செய்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செடி ரீபாட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது 3வது நாள் வந்துருச்சு. நான் நேரமே சொன்னேன் இல்லையா, 2 3 நாள் ஆகணும்னு. 3வது நாள் வந்தாச்சு. இப்போது தொட்டி எல்லாமே ரெடியாக இருக்குது. இது ஒரு 1 kg பேக் தான். இது 6 இன்ச் பாட் வச்சுருக்கேன். இது ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 kg. இதுக்கு நீங்கள் ஒரு 10 இன்ச் பாட் ஓகே தான். நான் 12 எடுத்திருக்கேன். இந்த 10 இல்லை, அதனால் 12 எடுத்திருக்கேன். அடுத்து இது ஒரு 10 kg பேக். 10 kg உங்களுக்கு 14 இன்ச் பாட் ரெடியாக இருக்கும். 14 இன்ச் பாட்னால் உங்களுக்கு வைக்கிறது வசதியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் அதில் அழகாக வளரும். இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அடிப்பாகத்தில் அந்த பழுத்த இலைகள், காஞ்ச இலைகள், கீழே குப்பைகள் எல்லாம் இருக்கும். எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ செடி வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. வைக்கலாம் வாங்க. தொட்டியில் ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஹோல் இருக்குது, அதில் கல் வைக்கணும். பெரிய பெரிய கல்லை தூக்கி வச்சிடாதீங்க. அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கல்லை எடுத்து வைங்க. நான் ஏற்கனவே கல் வச்சுருக்கேன் ஒரு தொட்டி. இப்போ அடியில் கொஞ்சம் மண்ணை போட்டுக்குவோம் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ சிலர் இந்த கவரை கிழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை கத்திரி எடுத்து 2 பக்கம் ஒரு சின்ன கட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக கிழிஞ்சு வந்துடும். இப்போ எப்படி கிழியுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சாயில் ரெடியூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. இது வரைக்கும் நான் வச்ச செடிகளில் சாயில் ரெடியூஸ் பண்ணதே இல்லை. இப்போ ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இது செம்மண்ணில் வச்சுருக்காங்க. நல்லா இறுகி இருக்குது, பார்த்தாலே தெரியும். அது செம்மண்ணாக இருந்தாலும் சரி, களிமண்ணாக இருந்தாலும் சரி, மண் இருக்கும்போது அதில் வேர் விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆனால் இதில் வேர் நல்லாவே வந்திருக்கு. செடிக்கு வெளியவே வேர் வந்திருக்கு. அதனால் ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா சில சமயம் நம்ம இந்த மண்ணை ரெடியூஸ் பண்ணும்போது அந்த வேர் ஷேக் ஆகும். இப்போ வேர் ஷேக் ஆகி என்ன செய்யும், கிட்டத்தட்ட ஒரு பேர்வுட் பிளான்ட் வைக்கிற மாதிரி அந்த இலைகள்லாம் பழுத்து கொட்டி அதை ஷேடில் வச்சு அது ஒரு சேலஞ்சாக மாறிடும். அது ரொம்ப சிரமம். அது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை சாயில் ரெடியூஸ் பண்ணதில்லை. நான் அப்படியே கவரை கிழிச்சிட்டு வச்சிடுறேன். ஆனால் நம்ம போடுற மண் கலவை முக்கியம். இப்போ இது மாதிரி இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல லூஸாக ஃப்ரீயாக இருக்குது. இதில் மணல், கொக்கோ பீட்டு, தொழு உரம், மண்புழு உரம் எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கிறதுனால இதுவுமே நல்ல செம்மண் தான். இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால அது இவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மண் கலவையில் நீங்கள் செடி வைக்கும்போது 4வது நாளே புது துளிர் வந்துடும். இப்போ மண் கலவை பற்றி ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். அது பார்க்காதவங்க ஒரு முறை பாருங்கள். இப்போ நம்ம வச்சு
சுற்றி மண் போட வேண்டியதுதான். மண் போட்டுட்டு நல்லா இறுக்கி விட்டுறாதீங்க, அதுவே உறைஞ்சிரும். லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க சுற்றி, அதுவே போதுமானது. இப்போ தண்ணி ஊற்றும்போது மண் கொஞ்சம் கூட கீழே இறங்கும், அதனால் நான் மேலே வரைக்கும் மண் போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக ஒரு 5 கேஜி கவர் ஒன்று வைக்க போகிறோம். 12 இன்ச் பாட்டு, அடியில் கொஞ்சம் மண் போட்டுக்குவோம். அந்த மண் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவர் நான் ஏற்கனவே கத்திரி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் நேரடியாகவே நம்ம கிழிக்க வேண்டியது தான். இதுவுமே மண் நல்ல செம்மண்ணில் வச்சுருக்காங்க, நல்ல இறுகி தான் இருக்குது. ஆனால் வேர் வெளியே வந்திருக்கு. நல்ல ஹெல்த்தியாக இருக்குது இந்த பிளான்ட்டு. ஆன்லைனில் வாங்கினது தான். எவ்வளோ அழகாக எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ சுற்றி மண் போட்டுருவோம். அவ்வளோதான், தேவையான அளவு நம்ம முதல்ல அந்த தொட்டி வச்சது போலயே இதுக்கு மண்ணை போட்டு ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், இந்த தொட்டி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் இனி மீதி எல்லா செடியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். செடியெல்லாம் வச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது. அந்த பாட் சைஸ் தான், அதுக்கேற்ற பாட்டில் வைக்கும்போது அது உண்மையிலே ஒரு அழகு தான். கடகடன்னு அழகாக வளர்ந்துடும். இப்போது நம்ம இனி ஒரு 2 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபீட் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அதான் ஹார்ட் ஃபீடு கொடுக்க தேவையில்லை. சாஃப்ட் ஃபீடுன்னு சொல்கிறேன். ஹியூமிக், எப்சம் சால்ட்டு 12-60-10 அது மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது பேபி பிளான்ட் கேர் அப்படின்னு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது நர்சரியில் வாங்கின செடி எப்படி ரீபார்ட் பண்ணுறதுன்னு, அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வாட்டர் நம்ம ஃபங்கிசைட் தான் கொடுக்குறோம், ஃபங்கஸ் அட்டாக் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதுவுமே என்ன ரேஷியோவில் கொடுக்கணும் எல்லாமே அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா ஒரு முறை அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது நம்ம தண்ணி ஊற்றும்போது சீக்கிரமாகவே தண்ணி கீழே வழிஞ்சு ஓடி வந்துடும். ஏன்னா மண் அந்தளவு ஃப்ரீயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இறங்கிடும். அந்த மாதிரி தான் வைக்கணும். அல்லது மண் இறுகி இருந்தது அப்படின்னா செடி வேர் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அந்த தண்ணி ஊற்றும்போது கூட குழி விழாமல் அப்படி 4 பக்கம் சுற்றி ஊற்றுறது நல்லது. மேலே லைட்டாக தெளித்து விட்டுருங்க. ஏன்னா கீழே ரூட் மட்டும் இல்லை, செடி எல்லாமே ஈவனாக படுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை அது ட்ராவல் ஆகி வந்ததுனால ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக் இருந்தால் கூட அது சரியாயிரும். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ வேகமாக வடிஞ்சு கீழே போகுது பாருங்கள், ஒரு நீரூற்றில் போனது போல். அப்படின்னா மண் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிலர் மண்ணெல்லாம் போட்டு இருத்தி பலத்தெல்லாம் அதில் காட்டுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக விட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துருச்சு கீழே. அதுக்கு பிறகு நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ அதில் இருக்கிற அந்த காஞ்ச குச்சிகள், அதுக்கப்புறம் அந்த காஞ்ச பூ, காம்பு, அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விடணும் வைக்கிறதுக்கு முன்னாடி. நான் எங்கே தள்ளி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே இறக்கி தள்ளி கட் பண்ணணும். அந்த பூவை மட்டும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீழே இறக்கி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற ஸ்டெம்பு முத்தின ஸ்டெம்பாக இருக்கும். அடுத்து உடனே நியூ க்ரோத் வரும். இங்கே பாருங்கள், காஞ்சிருக்கு, அதில் நியூ க்ரோத் வந்திருக்கு. இப்போ நீங்கள் மேலே தள்ளி கட் பண்ணுவீங்க, நான் எங்கே கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே தள்ளி கட் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் செடி நல்ல புஷியாக சீக்கிரமாகவே வளரும். அதுக்காக அப்படி கட் பண்ணுறது. இப்போ சில கிளைகள் பிளைண்ட் ஷூட் இருக்கும், அதாவது தளிர் மொட்டு வராமல் அப்படியே காஞ்சிருக்கும். அதையுமே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அடுத்த நியூ க்ரோத் வந்துடும். இதுவுமே ஒரு மாதம் கழித்து நீங்கள் பாருங்கள், நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தழுத்து பூத்துருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோதான். இப்போது கட் பண்ண பிறகு நம்ம அதுக்கு இன்னொரு விஷயம் செய்யணும். ஃபங்கிசைடு தான் வைக்கிறேன், சாஃப் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த கட் பண்ண எல்லா பிரான்ச்சோட அந்த எட்ஜ்லேயும் வைக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபங்கஸ் அட்டாக்னால் அந்த ஸ்டெம்பு காயாமல் இருக்கிறக்காக. சிலர் சொல்லுவாங்க, நான் கட் பண்ணி விட்டேன் அந்த குச்சி காஞ்சிட்டே வந்துருச்சு அப்படின்னு. அது காயாமல் இருக்கிறக்காக நம்ம கட் பண்ண எல்லா பிரான்ச்சோட எட்ஜ்லேயும் அது வச்சு விடுறோம். அது இப்போன்னு இல்லை, நீங்கள் எப்பப்போ ரோஸ் ப்ரூன் பண்ணுறீங்களோ கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை தொட்டு வச்சிங்கன்னா அது சேஃப், டைபேக் ஆகாமல் அழகாக வந்துடும். நான் இனி இதை ஒரு 4 நாள் செமி ஷேடில் வைப்பேன். அதுக்கப்புறம் ஓப்பன் சன்லைட்டில் வைக்கலாம்.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து சாயில் ரிமூவ் பண்ணல. அப்படியே தான் வச்சிருக்கிறோம். அதனால அது அழகாவே வந்துரும். இன்னொரு 1 மாதம் கழிச்சு இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே வச்ச பழைய செடிகள் இருக்கு. ஒரு 1 மாதம் ஆன செடி இருக்கு. அது எந்த அளவு குரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதான் அந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 மாசத்துல. அழகா வந்திருக்கு. நெறைய நியூ குரோத் இருக்கு. இது ஒரு பேசில் ஷூட். நல்ல கலர் லாவெண்டர் கலர். என்சாண்டட் ஈவினிங் இதோட ஐடி. இது நெறைய பட்ஸ் வச்சிருக்கு. எனக்கு இதோட ஐடி தெரியல. லோக்கல் நர்சரியில வாங்குனது தான். அழகா வந்திருக்கு. இது ஜுமிலியா. இது ஒரு 6 இன்ச் பாட்டு தான். 1 கேஜி கவர்ல வாங்குன செடி. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரீபாட் பண்ணது. நான் கூட ஒரு வீடியோ போட்டேன். நர்சரியில வாங்குன செடி அப்படின்னு. அது ப்ரூன் பண்ண பிறகு நியூ குரோத் வந்துருச்சு பாருங்க. இன்னொரு 1 வாரத்தில நல்லா தழைத்துரும். மொத்தம் ஒரு 21 நாள் தான். அதுக்குள்ள அழகா பூத்துரும். இப்போ இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஃபீட் குடுக்கணும் அப்படின்னு நான் அப்டேட் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.